Hi friends, welcome back to Mama's Vima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நிறைய क्वेश्चंस फ्रेंड्स. இப்ப ஆடி மாசம் ஏன் மோனா உங்க வீட்டுக்கு வரல, நீங்க ஏன் ஆடி மாசம் சீர் வச்சு மோனாவை கூப்பிடல அப்படின்னு நிறைய கமெண்ட் வந்துட்டே இருக்கு. ஏன் எங்க மோனா வரல அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ள இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போல. இன்னைக்கு என்ன பண்றோம், மோனா ஏன் வரல அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டே வந்து நம்ம குக்கிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் இடையில நான் சொல்றேன் என்ன விஷயம் அப்படிங்கிறது லென்த்தா போகும். அதனால குக்கிங்கையும் இந்த விஷயத்தையும் லென்த்தா கம்பைன் பண்ணி நான் சொல்றேன். ஆமா, இந்த விஷயம் இருக்கிறதுனால தான் எங்க வீட்டுல குக்கிங் வந்தது. இல்லைன்னா எங்க வீட்டுல குக்கிங் வந்திருக்காது. அடி வாங்க, நீ சும்மாவே உட்காந்து பேச வேண்டாம், அப்படியே குக் பண்ண மாதிரியும் இருக்கும், விஷயத்த பேசின மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேபிமா முடிவு எடுத்ததுனால இன்னைக்கு என்ன பண்ண போகுது பேபிமா. எனக்கு மாமியார் நாத்தனார் யாருமே வேணாம்ப்பா. நீ ஒருத்த நீதான் எல்லாரையும் முழுங்கிடுறிய. நான் முழுகல, அவங்க நேரங்காலம் வந்துச்சுன்னா அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. எனக்கு பெரிய மாமியார் யாருன்னா நீதான். ஓகே. என் நாத்தனார் யாருன்னா மௌலி. ரெண்டு பேரும் பண்ற அலும்பு இருக்குதே, என்ன நிம்மதியாவே இந்த வீட்டுல இருக்க விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சரியா. உண்மையை சொன்னா நீ இப்படிதான் பேசி எஸ்கேப் ஆயிடுற. போப்பா போப்பா, ஆஃப் கேமரால நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். நேத்து ஒரு ஷார்ட்ஸ்லயே கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா, சரி ஓகே. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் காட்டு. இப்படி வா, நீ சுத்தணும், பம்பர மாதிரி கேமராமேன் சுத்தணும். சரியா, என்ன பண்ண போற? சுத்தணும்னு சொல்லிட்டு பின்னாடி காமிச்சு நின்னுகிற. முன்னாடி வரணும். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் கோலா மீன் வாங்கி வந்தாரு. சரியா, அது ஃபிஷ் ஃப்ரை நம்ம போட்டுறலாம். இது ஃப்ரெஷ் கோலா, அப்படியே இதுல இருந்து எகிரி குச்சோன்னு புடிச்சிட்டு வந்த கோலா இது. அப்படி நீயே சொல்லி பேப்பர் போட்டுப்பல்ல. எவ்வளவு ரத்தம் வந்து தெரியுமா வெட்டும் போது. பாரு எப்படி குட்டி குட்டியா வெட்டி வாங்கி வந்திருக்குன்னு. இந்த கோலா மீனை பத்தி உனக்கு ஒண்ணு தெரியுமாவா? இன்னைக்குதான் எனக்கே தெரிஞ்சது. சொல்லு. கோலா மீன் வந்து 1000 மீன் இருக்கிற இடத்துல இருக்குமாமா. 1000 கோலா மீனா ஒரு ஆளே வந்து காலி பண்ற லெவலுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதாமா. அதோட ரெக்கையெல்லாம் இன்னைக்கு விரிச்சு காமிச்சாங்க. இது வரைக்கும் நம்ம வாங்கி எத்தனை வாட்டி தின்றுருக்கோம் கோலா, ரொம்ப டேஸ்டா இருக்கும்ட்டு. ஆனா ஒரு வாட்டியாச்சும் ரெக்காயை பார்த்துருக்குமா? பார்த்தது இல்லை. நம்ம கொஞ்சம் அந்த தலை சைடு, இந்த பாடி சைடுலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். தலை வால் அதை மட்டும் வந்து நீ குழம்புல போடு. சின்ன தலையா இருக்கிறதெல்லாம் இதுல வந்து குழம்புக்கு. ஓகே. என்னப்பா இவ்வளவு? அந்த பெரிய மீன் எடுப்பா, பெரிய மீன் எடுப்பா. அது இன்னொன்னு இருக்குது பாரு, பெருசு. அதே எடு. நல்லா இருக்காது வீடியோ, வால்லாம் நல்லா இருக்காது. இப்படி 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 வரணும், இப்படி சுத்தணும். நீ அப்படியே எப்படிலாம் நான் சுத்தி சுத்தி சோறு தின்றேன் பாத்துக்கோங்க இந்த வீட்டுல. இப்படிலாம் சுத்தினாதான் எனக்கு சோறு, இல்லைன்னா சோறு கிடைக்காது. கிடைக்கும், அது ஹோட்டல் சோறா இருக்கும், வீட்டு சோறு கிடைக்காது. இந்த சேனல்ல என்ன இருக்கோ இல்லையோப்பா, வீட்டு சோறு அப்பப்ப இருக்குதுப்பா. சரி ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல குழம்பு மிளகாய் தூள் போட்டேன். அதுக்கப்புறம் பாக்கியா போடுற மாதிரி போடு. அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய் தூள். ஓகே போட்டனா. இதுக்கப்புறம் வந்துட்டு சால்ட். இதெல்லாம் எனக்கு அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எனக்கு அளவு தெரியும் அப்படிங்கிற காரணத்தால கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்குவேன். கார்ன்ஃப்ளவர்லாம் வேணாம்ப்பா, ஏன்பா போடுற? ரொம்ப ஓவரா போடாதுப்பா, அது ரொம்ப பொறுப்புன்னு ஆயிடுதுப்பா. அப்புறம் நான் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வரேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்குப்பா இத்தனை வாங்கிட்டு வந்தேன்? இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீ அரைக்கவே மாட்டேற, அதனால வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு வச்சிருக்கிறேன், நீ அரைக்க விடாம என்ன இத்தனையும் கொண்டு வந்து இப்ப வச்சிருக்கிற. அரைச்சி வை. இப்போ வீட்டில் பண்ணதும் கடையில் பண்ணதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட வேண்டியது தானே. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் லெமன். இன்னைக்காச்சும் என் குக்கிங்கை ஒழுங்கா காட்டுப்பா மக்களுக்கு. கொந்தளிக்கிறாங்க என் குக்கிங்கை நீ காட்ட மாட்டேன்ட்டு. நீங்க எப்படி எல்லாம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்க ஊர் ஸ்டைல எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த பிரான் செய்யலாம்னு பார்த்தா பிரான் திங்கிறதுக்கு இங்க ஆளே இல்லாம. சூப்பரா இருந்தது பிரான், ஆனா நான் தான் வாங்கல. வாங்கிக்கோங்க பிரான் அப்படின்னாங்க. வேணாங்க, ஏற்கனவே ரொம்ப லேட்டு, 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு வாங்கிட்டு வரத்துக்கு போனோம். வந்த இப்போவே மணி 1. எந்த காலத்தில் செஞ்சு எந்த காலத்தில் கொடுத்து வேண்டாம். ஏற்கனவே சிக்கனை வாங்கினது 2 நாளாக ஃப்ரிட்ஜில் கிடக்குது. அது செஸ்ட் பீஸ் வேணும்னு ஒருத்தன் கேட்டான், நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியில் என்ன செய்யணும்னா அந்த செஸ்ட் பீஸுக்கு மசாலா தடவி வை, நைட்டு செய்யலாம். இதுதான் அவ்வளோதான் பா. இது இல்லை பாக்கியா போடுற மாதிரி போடும். இருப்பா, இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்ப்பா. ஒரு மசாலா இருக்குது, தண்ணி இல்லை. இன்னும் நல்லா போடும். ஓகே, மசாலா தேய்ச்சாச்சு. லைட்டாக தண்ணி தெளிப்போமா? போட்டாச்சு. எவ்வளோ அடிப்பட்டு மிதிப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பட்டு நான் இதை செஞ்சு கொடுத்தா, ஆனால் என்ன கடைசியில் நல்ல இல்லை. நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டோம், நல்லா தான் இருக்கும். செய்யறதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதா லேட் ஆகும். லேட்டுன்னா செய்யற டைம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஐ அம் வெயிட்டிங் ஃபார் மோனா. டேஸே லேட் ஆகும். இல்ல, ஐ அம் வெயிட்டிங் ஃபார் மோனா சமையல். எத்தனை பேர் மோனா சமையல் வெயிட் பண்றீங்க?
மோனா வந்து தடல் புடலா ஒரே ஆள் தனியா நின்று இழுத்து வாரி கட்டின்னு சமைச்சு எப்போ கொடுக்கும் அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, என்ன மாதிரி எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க? ஏன்னா உங்க மாமியார் ட்ரைன் பண்ணிடுவாங்க கூடிய சீக்கிரத்துல. நம்ம போகும்போது ஒரு நாள் மோனா சமையல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஏதோ ஒரு விஷாது பொண்ணு செஞ்சிருப்பா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ணி பாத்தீங்கன்னா மானத்தை காப்பாத்துக்க, நான் அம்மாவா நீ அம்மாவான்னு தெரியலமா அப்படின்னு நினைப்பேன். ஏன் அப்படின்னா அம்மா செய்யற வேலையெல்லாம் மாமியார செய்ய சொல்றீங்க. இவ எதுவுமே சொல்லி கொடுக்கல, இவ எதுவுமே செய்ய சொல்ல, நம்மள வந்து செய்ய சொல்லுங்கிறா அப்படின்னுவாங்க. என்ன பேசலாம்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாவே இருக்கு. இன்னும் ஏன் நீங்க ஆடி மாசம்ல நீங்க செலிப்ரேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஹிந்து தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஹிந்து இதுல தான் அப்படிங்கறதுனால நான் அந்த இது வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு பண்றேன். அவ்வளவுதானே தவிர மற்றபடி இல்லை. கல்யாணம் வந்த வீடு வந்து கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக வந்து சாமி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கிடையாது. அப்படியும் நான் இருக்கலை இது நாள் வரைக்கும். அதனால வந்து நீங்கள் அதை வந்து எதுவுமே பெருசாக நினச்சிக்காதீங்க. எம்மதமும் சம்மதம் அவ்வளோதான். ஓகேவா? அந்த கேட்டகரி தான். அதுக்கப்புறம் பார்த்துட்டு மோனா வந்து ஏன் ஆடி மாதம் நீங்கள் கூட்டிகிட்டு வரல, கிறிஸ்டியன்ஸில் இதெல்லாம் உண்டா இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அவங்களுமே இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. அவங்க மாமியாருமே சொன்னாங்க நாங்கள் அனுப்புவோம்மா, ஆடி மாதத்துக்கு நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இத்தனை நாள் வந்து பிரிஞ்சு தான் இருந்தாங்க 2 பேருமே. அதனால அவங்களும் சரி நானும் சரி 2 பேரும் சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம். இத்தனை நாள் தனித்தனியாக தானே இருந்தாங்க. இந்த ஆடி மாதம் மட்டும்தான் அவங்களே மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு, எங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்தே ஆடி மாதம் தான் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ட்டு தான் அனுப்பிச்சி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆவணி மாதம் வந்துட்டு நாங்கள் முறையாக என்ன செய்யணுமோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் இப்போ நாங்கள் பேசி வச்சுருக்கோம். அது பின்னாடி என்ன நடக்குதுங்கிறது அது அப்புறம் தான் எனக்கு தெரியுமே தவிர. அதனால தான் மோனா வந்து நாங்கள் ஆடி மாதத்துக்கு நாங்கள் போய் கூப்பிடல. மாதம் ஃபுல்லாக இங்கே இருந்தது, எதுக்கு இந்த ஆடி மாதம் திருப்பி பிரித்து வைப்பானே அப்படிங்கிறது வேணான்ட்டோம். அதுதான் மெயின் ரீசன். ஏன்னா கிளாஸ் இருந்ததுனால அவள் இங்கே தான் இருந்தாள்ல. ஸோ இப்போ எப்படியும் வந்து அவள் ஆகஸ்ட்டில் வருவா. ஏன்னா இங்கே டிசிலாம் வாங்க வேண்டியது இருக்குது இன்னும். ஸோ அதனால் எப்படியா இருந்தாலும் வருவா. காலேஜில் வந்து எல்லாத்தையும் வாங்கணும். ஸோ அப்போ வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி அப்போ நடக்கும். அந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ போய் நான் வெங்காயத்தை உளிச்சுட்டு நான் போய் மீன் குழம்பு வைக்கிற வேலையை பார்க்குறேன். மணி 2:30 ஆகுது. எஞ்சி தின்னு தெரிச்சு தூங்கி எஞ்சி நீட்டி நெளிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுது. வெங்காயம் தானே எரியுற? கண்ணு எரியுதுப்பா. இது குட்டி வெங்காயம் தானே? ஆமா, கண்ணு எரியுது. இதுவும் எரியுதா? என்னப்பா பண்ற? மீன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டியா? எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக இந்த எண்ணெய் ஊற்றுறேன். அதே நல்லெண்ணெயோட விட வேண்டியது தானே? அதே இது கொஞ்சமாக இந்த எண்ணெய் அதே ஸ்மெல் அடிக்கும். வெயிட்டிஸ் அது வந்து இது ஆகட்டும், சூடு ஆகட்டும். இப்போ அடுப்பு ஃபாஸ்ட்டாக எரியுதுப்பா. இன்னைக்கு மீனை வறுத்து பொங்க மீனை வறுத்து ஃபுல்லாக எண்ணெய் இல்லை, அதனால நீயே வறுத்துரு இன்னைக்கு மீனை. நீ எப்படி வறுக்கிறேன்னு நான் பார்க்குறேன். நல்லெண்ணெய் ஊற்றினா மட்டும் நல்ல ஸ்மெல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்மெல்லுக்காகவே வந்து ஊற்றலாம். அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது ஸ்மெல்லு. இப்போ இதையப்பா விட்டு அப்படியே வச்சுனுங்கிற பற்ற வச்சுன்னா அது பாட்டுன்னு அதுக்கு சாப்பாடு வேணும்ல. அதுதான்ப்பா. இப்போ இது பண்ணிட்டோம் வைங்க, பண்ணிட்டோன்னு வைங்க, அது பாட்டுக்கு அதுக்கு வெந்துன்னு இருக்குமா. வெந்துன்னு இருக்கிற செகண்டில் நம்ம என்ன ஐயோப்பா வெந்துன்னு இருக்கிற செகண்டில் என்ன பண்ணலாம்னா நம்ம சாப்பாடை கழுவி வச்சிடலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, சாப்பாடு வச்சு வந்துடுவோம். இப்போ ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தால் சட்டுன்னு இப்போ ஆப்பிள் இருக்குது, அந்த ஆப்பிள் அப்படியே வேஸ்ட் பண்ணி தூக்கி அதே மாதிரி போடுவேன். ஏஞ்சிக்கிறதே லேட்டு. அதுக்கப்புறம் என்ன அறிவறிப்படுத்துறீங்க. அப்புறம் வந்து என்னால் சமைக்கிறது வந்துடுறேன். அப்புறம் அப்படியே போயிடுது. என்ன நல்ல சாக்கு போக்கு பேச தெரிஞ்சுக்கிறப்பா நீ, தெரிஞ்சுக்கினப்பா நீனு. எது நம்ம சொன்னாலும் சட்னு பதில் வரும் வாயிலிருந்து. படிக்கும் போது நல்லா திட்டு வாங்கியிருப்பியா மிஸ்ஸுங்கிட்டலாம்? எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் வச்சுக்கிறா பாருவா. கேள்விக்கு மட்டும் பதில் வச்சிருக்க மாட்டா, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டா, மற்றதுக்கெல்லாம் பேசுவா வக்கனையா அப்படின்னு மூஞ்சி மேலே ஒரு இடி இடிச்சிருப்பாங்களே ஒன்று. நல்லா வச்சுட்டு பாரு. அதை பற்றியா? கிளாஸ்ல இருந்தா தானே, ஸ்கூலுக்கு போனா தானே கட்டச்சிட்டு தீனி தின்றதுக்கு வீட்டுக்கு வருவேன். அதே மாதிரிதான் பாப்பாவும் இருந்தது. நமக்கு என்ன முக்கியம் சொல்லு? அட்டெண்டன்ஸ் முக்கியம், சரியா? மார்க் முக்கியம். அந்த 2 இருந்துட்டா அவங்க ஏன் கேட்க போறாங்க? அது என்னமோ கரெக்டு தான். நானும் 1000 அல்சாட்டியம் பண்ணுவேன். ஆனால்
நல்லா படிப்பேன்னு கம்முன்னு வந்துருவாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. இடையில உள்ள பேப்பர் கொடுக்குற பத்தியா சீரியஸாவே இன்னும் படிக்கிற பையன்றதுனால தான் உன்னை விடுறோம் அப்படின்னுவாங்க. முக்கியமான விஷயம் பண்றோம், காட்டு. என்ன முக்கியமான விஷயம்? மஞ்சத்தூள் போடுறது. யாருக்கும் தெரியாத விஷயத்த பண்றியா? நான் ஒண்ணும் கிடையாது. இப்ப நீ உனக்குன்னு ஒரு தனி இன்கிரீடியன்ஸ் வச்சுக்கோப்பா, அதை வந்து ஷோ பண்ணாத யாருக்கும். என்ன ஷோ பண்ணாத? ஆக்சுவலி நல்லா குக் பண்றவங்கலாம் பாரு, அவங்களுக்குன்னு ஒரு தனி இன்கிரீடியன்ஸ் இருக்கும், அதெல்லாம் காட்டவே மாட்டாங்க. ஆனா நீ பாரு, நல்லாவே பண்ணாததுனால இருக்கிறதெல்லாம் போட்டு பெரிய அப்பாட்டக்கு நம்ம கிடையாது, குழப்பி அடிக்கிற. அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கெல்லாம் கிடையாது. குழம்பு மிளகாய் தூள் அவ்வளோதான். இதை நல்லா எண்ணெயில் வறுத்துக்கணும், ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணும். ஓகே, பச்சை வாசம் போகிறதுக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கணும். அப்பா தேங்காய் அரைச்சி ஊற்ற போறியா? இல்லை இல்லை தெரியல, யோசனை கேட்டதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன். என்ன சமையல்காரி நீனு? இல்லை, நான் முதல்லயே யோசிச்சுட்டேன் தேங்காய் அரைச்சி ஊற்றணுன்ட்டு. நீ கேட்டதுக்கு அப்புறம் யோசிக்கிற வேணுமா வேணாமா அப்படின்ட்டு. வேணாப்பா, ஒரு வாட்டி மீன் குழம்பு தனியாக இருக்கும்ப்பா, பரவாயில்லையா? வேணாம், நீ அரைச்சி ஊற்றிட்டு அது எப்படி தனியாக இருக்கும்? சரி ஓகே, எனக்கு என்ன வேலை கம்மி. தண்ணியாக இல்லாமல் பண்ணு, தண்ணியாக இருந்ததுன்னா வேஸ்ட், அது ரசம் மாதிரி இருக்கும். மீன் போட்டால் ரசம் போதும், ஜலிச்சது. இப்போ அதில் தான் பெரிய இது கண்டுபிடிச்சிட்டேன் நீனு. கேட்டால் அதில் தான் ஒட்டுமொத்த சாரம் இருக்குதுன்னு. உப்பை இப்போ இது கொதிக்கிட்டோம், அவ்வளோதான், ஜோலி ஓவர். கரெக்டா? அவ்வளோதான், என்னோட மீன் குழம்பு ரெடி. இவ்வளோ ஈஸியாக வைக்கிறப்பா, தண்ணி சூட வைக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்புன்னு வருது. மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னப்பா என்ன பத்தலைன்னு சொன்னப்பா, அதுக்குள்ளே என்னப்பா பண்ணின்னு இருக்க? லைட்டாக வச்சு லைட்டாக போடுறேன். இது ஒரு பெரும் தொல்லை ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் என்ன பண்ணு, இவன் போட்டாள்னா இவளுக்கு மூக்கில் ஏறின்னு தும்பின்னு கிடப்பான்னு நம்ம போடுறோம். நம்ம போட்டால் இது தமால் டிமில் அடிச்சிக்கின்னு உடச்சிக்கின்னு இடிச்சிக்கின்னு எரிச்சலாக இருக்கும். சாப்பிடும் போது மட்டும்தான் நல்லா இருக்கும். என்ன பண்ணி தொலைது வேணும்னு கேட்குது இல்லை வாங்கி, அப்போ இதை அனுபவிச்சு தான் ஆகணும் நம்ம. போதும் போதும் போதும். ஆமாம் போதும்ன்ற நீ அங்கேருந்து ஒன்று வரும், மீனா எனக்கு போடலையா அப்படின்ட்டு போட்டு வச்சா தின்றது தான், தின்னாது தான் இஷ்டம். ஃபிஷ் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. என்னப்பாச்சு? மீன் குழம்பு வாசம்லாம் சும்மா கம்மன்னு தூக்குச்சு. அதனால சீக்கிரம் வந்துட்டு சும்மா கொஞ்சமாக மீன் மட்டும் வறுத்துட்டு வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டாங்க. மீன் குழம்பு நல்லா இருந்திருக்கும், செம்மையாக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. ஆக்சுவலி இப்படி சாப்பிட்டா தான் மீன் குழம்போட டேஸ்ட், ரியல் டேஸ்ட் தெரியும் நம்மளுக்கு. ஐயோ, சாப்பாடை கம்மி பண்ணலான்னு பார்த்தா இந்த மாதிரி சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகுது. மீன் எப்படி தான் மீன் சூப்பராக, மீன் வந்து ஃப்ரெஷ் மீன், செம்ம டேஸ்ட், அப்படியே ஜூஸியாக இருக்குது. சிக்கன் தான் ஜூஸியாக இருக்கும், மீனே நல்லா இருக்குது. முகது தெரியுது. சரி சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றோம்.